2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உருவாகியுள்ள பதற்ற நிலை உலக நாடுகள் அனைத்தினதும் கவனத்தை ஈர்த்துள்ளது. ஈரான், இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகியவற்றை சுற்றியுள்ள அரசியல் மற்றும் இராணுவ நிலவரங்கள் சர்வதேச அமைதிக்கே சவாலாக மாறியுள்ளன. குறிப்பாக ஓர்முஸ் நீரிணை போன்ற முக்கியமான கடல் வர்த்தக பாதைகள் பதற்றத்துக்குள் வந்துள்ளதால் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்திலும் விலை நிலவரத்திலும் அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளன. இந்த உலகளாவிய மாற்றங்கள் சிறிய மற்றும் வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகளுக்கு நேரடியான தாக்கங்களை ஏற்படுத்தும் அபாயத்தை உருவாக்குகின்றன. இந்நிலையை முன்னிட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் பாராளுமன்றத்தில் இன்று கருத்து வெளியிடும் போது, நாம் நல்லதை எதிர்பார்க்கிறோம், ஆனால் மோசமான நிலைக்கும் தயாராக இருக்கிறோம் என்று குறிப்பிட்டதோடு, அமைதியான உலகத்தை கருத்தில் கொண்டு சர்வதேச சமூகம் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் தனித்தனியாக செயல்படுவதன் மூலம் ஒட்டுமொத்த நெருக்கடியையும் சமாளிக்க முடியாது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கம், பாராளுமன்றம் மற்றும் இந்நாட்டின் பிரஜைகள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரே இலக்குடன் செயற்பட வேண்டும் என்ற அவரது அழைப்பு அரசியல் எல்லைகளை தாண்டிய தேசிய ஒற்றுமையின் அவசியத்தை வெளிப்படுத்துகிறது. மத்திய கிழக்கு நாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களின் பாதுகாப்பு தொடர்பிலும் அரசு முக்கியமான அறிவுறுத்தல்களை வெளியிட்டுள்ளது. இலங்கையின் வெளிவிவகார அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில், மத்திய கிழக்கு நாடுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் தங்களது தூதரகங்களின் அறிவுறுத்தல்களை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும், மக்கள் கூடும் இடங்களை தவிர்க்க வேண்டும் என்றும், அவசியமற்ற பயணங்களை நிறுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவசர தேவைகளுக்காக 1989 என்ற தொலைபேசி இலக்கமும் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. மேலும் பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையம் அறிவித்ததன்படி மார்ச் மாதம் முதல் மத்திய கிழக்கு நோக்கி புறப்படவிருந்த 43 விமானங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. இது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எடுக்கப்பட்ட முடிவாகும். மத்திய கிழக்கு பிராந்தியம் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு மிகவும் முக்கியமான பகுதியாகும். அங்கு பணிபுரியும் இலங்கையர்களிடமிருந்து கிடைக்கும் வெளிநாட்டு பணமாற்றங்கள் நாட்டின் வெளிநாட்டு நாணய வருவாயில் குறிப்பிடத்தக்க பங்காற்றுகின்றன. இந்த பதற்ற நிலை நீடித்தால் அந்த வருவாயில் குறைவு ஏற்படும் அபாயம் உள்ளது. அதே நேரத்தில் எண்ணெய் விலை உயர்வு, போக்குவரத்து செலவுகள், உணவுப் பொருட்களின் விலை மற்றும் மின்சார உற்பத்தி செலவுகள் ஆகியவற்றை உயர்த்தக்கூடும். எனவே உலக அமைதி என்பது வெறும் அரசியல் கோரிக்கை அல்ல, அது பொதுமக்களின் அன்றாட வாழ்வுடன் நேரடியாக தொடர்புடைய ஒன்று என்பதை இந்த நிலைமைகள் மீண்டும் நினைவூட்டுகின்றன. இன்றைய சூழலில் நம் நாட்டின் அணுகுமுறை தெளிவாக உள்ளது. நல்லதை எதிர்பார்த்தாலும் எதிர்பாராத சவால்களுக்கு தயாராக இருப்பதே புத்திசாலித்தனமான வழிமுறை. தேசிய ஒற்றுமை, சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் பொறுப்பான செயல்பாடு ஆகியவை மட்டுமே இந்த உலகளாவிய பதற்ற நிலையை சமாளிக்க உதவும் அடிப்படை தூண்களாக அமைகின்றன. அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லார் பிறவாளி நீத்தல் அரிது. அறம் வழியில் வாழ்வதே பிறவிக் கடலை கடக்க உதவும். அறத்தின் மையம் அகிம்சை மற்றும் அமைதி. இதனை மனதிற்கொண்டு அகங்காரம் களைந்து உலகத் தலைவர்கள் செயற்பட்டாலே உலக மக்கள் நிம்மதியாக வாழ முடியும்.